Corinthians chapter 3 verse 9. நாங்கள் தேவனுக்கு உடன் வேலையாட்களாய் இருக்கிறோம். நாங்கள் தேவனுக்கு உடன் வேலையாட்களாய் இருக்கிறோம். நீங்கள் தேவனுடைய பண்ணையும், நீங்கள் இந்த சபையில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பமும் தேவனுடைய பண்ணையும் தேவனுடைய மாளிகையுமாய் இருக்கிறீர்கள். தேவனுடைய மாளிகையுமாய் இருக்கிறீர்கள். கைகளை உயர்த்தி ஒரு ஆமென், ஒரு அல்லேலூயா. எத்தனை குடும்பங்கள் நான் தேவனுடைய பண்ணைன்னு நம்புறீங்க, நான் தேவனுடைய மாளிகைன்னு நம்புறீங்க. ஒருவேளை நீங்க தங்கி இருக்கிற வீடு குடிசையா இருக்கலாம், அது பிரச்சனை இல்லை. தேவன் உங்களோட இருந்தா நீங்க தங்கி இருக்கிற இடம் ஒரு பண்ணை, நீங்க தங்கி இருக்கிற இடம் ஒரு மாளிகைன்னு கர்த்தர் சொல்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. வேதாகமம் முழுவதையும் படிச்சா தேவனாகிய கர்த்தர் 1 கொரிந்தியர் 3:16 சொல்றாரு, நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவியானவர் உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? என் அன்புக்குரியவர்களே, இத்தனை வருடம் இந்த சபையில சந்தோஷமாய் கர்த்தருக்காக ஓடிக்கொண்டிருக்கிறவர்களே, எனக்கு பிரியமானவர்களே, கிரீடமானவர்களே, வாஞ்சையானவர்களே, இதெல்லாம் பவுலுடைய வார்த்தை. அவர் சொல்றாரு, நீங்க தேவ ஆலயம். இந்த கட்டடம் ஒரு பெரிய பொருட்டே கிடையாது. We are the church of the living God. நாமே தேவனுடைய ஆலயம், நாமே தேவனுடைய சபை. எனக்குள்ள ஆவியானவர் என்ன பண்ணி இருக்கிறார்? வாசமா இருக்கிறார். இன்னும் அருமையான விஷயங்களை நம்ம படிக்கிறோம். வேதாகமம் முழுவதையும் பாருங்க. 1 கொரிந்தியர்ல 11ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் என்ன சொல்லுதுன்னு பாருங்க. புருஷனானவன் தேவனுடைய சாயலும் மகிமையுமாய் இருக்கிறபடியால், என் அன்புக்குரியவர்களே, என்னுடைய இடதுகை பக்கம் உட்கார்ந்து இருக்கிற புருஷர்களே, நீங்கள் யாரா இருக்கிறீர்கள்? அப்படியே அச்சுறுத்தின அசல் இயேசுவின் சாயல். ஒரு பிள்ளை கூட கீழே உட்கார்ந்து இருக்கிறவங்க சத்தம் இல்லை. நீங்க தேவனுடைய சாயலா இல்ல ஸ்பாயிலா? ஆண்டவர் சொல்றாரு, நீங்க யாரா இருக்கிறீங்க? தேவனுடைய சாயலும் மகிமையுமா இருக்கிறபடியினால் தன் தலையை என்ன பண்ணக்கூடாது? எந்த ஆண்மகனும் தன் தலையை மூடிக்கொள்ளவே கூடாது. நேரிய பார்வை, நிமிர்ந்த நடை, கருகரு தலை. ஏன்னா உங்களோட இருக்கிறவர் அப்படிப்பட்டவருங்க. ஆனா ஸ்திரீயானவள் புருஷனுடைய மகிமையா இருக்கிறாள். அல்லேலூயா. ரொம்ப அருமையான வார்த்தை. 2 கொரிந்தியர் 6:16 ஸ்டெப்பா படிக்கலாம். தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? ஒரு ஆலயம் அப்படின்னு சொன்னா அந்த ஆலயத்துல ஆவியானவருக்கு மட்டும்தான் இடமே தவிர அந்த ஆலயத்துக்குள்ள எந்த விக்கிரகங்களுக்கும் இடமே கிடையாது. ஏன்னா ஆவியானவர் ஜீவனோடு இருக்கிறவர், விக்கிரகங்கள் ஜீவனற்றது. ஆகையினால ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் என்ன கிடையாதுங்க? சம்பந்தமே கிடையாது. சம்பந்தம் இல்லாத இடத்துல சம்பந்தம் போடக்கூடாது. அல்லேலூயா சொல்லுங்க. சம்பந்தம் இல்லாத இடத்துல சம்பந்தத்தை போட்டுட்டு நான் திருப்பிடுவேன், நான் மாத்திடுவேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ஏமாந்துட்டாங்க. ஆமென், ஆமென் சொல்லுங்க. ஒரு உண்மையான கர்த்தருடைய பிள்ளை விக்கிரகத்தை ஆராதிக்கிறவனை போய் கல்யாணம் பண்ணக்கூடாது. வேதம் சொல்லுது, நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனங்களாய் இருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்களே. 2 பேர் ஆவிக்குரியவர்களாய் இருந்து திருமணம் பண்ணின அந்த குடும்பம் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? எப்படி இருக்கும்? ஜெபம் இருக்கும், வேத வாசிப்பு இருக்கும், பண்பு இருக்கும், பண்பாடு இருக்கும், ஒழுங்கு இருக்கும், ஆறுதல் இருக்கும், அபிஷேகம் இருக்கும், அந்த வீட்டுக்குள்ள கர்த்தருடைய நடத்துதல் இருக்கும். 2 பேரும் ஒரே காரியத்தை சிந்திப்பாங்க. 2 பேருக்குள்ளே ஒரு அன்பு, பரஸ்பர தெய்வீகம் அந்த இடத்தை ஊற்றப்படும்.
அல்லேலூயா. நல்ல கவனிங்க. இங்க இருக்கிற நம்ம எல்லாரும் ஏதோ மாட்டிக்கிட்ட மாதிரி முடிச்சுட்டு இருக்காதீங்க. ஆண்டவருடைய இரக்கத்தினால நம்ம எல்லாரும் இங்க வந்து உட்கார்ந்து இருக்கிறோம். வலது கைகளை உயர்த்தி நல்ல சத்தம் போட்டு ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நிறைய பேருடைய பார்வை எப்படி இருக்குன்னா, அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியை போல, மயிர் கத்திரிக்கிறவனுக்கு முன்பாக கத்தாத ஒரு செம்மறியை போல, தெரியாம அந்த சபைக்குள்ள வந்துட்டேன் பிரதர், போகத்தான் வழி தெரியல அப்படின்லாம் நினைச்சுக்கிட்டு வேதனைப்படாதீங்க. நீங்க வந்திருக்கிற இடம் வாருமையா போதகரை வந்த இடம் நல்ல இடம். சேருமையா பந்தியில் சிறியவராம் எங்களிடம்னு அவர் கொண்டு வந்து சேர்த்திருக்கிறாரு. ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் கொண்டு வந்து எங்க சேர்த்தார்? அவர் தான் அட்மிஷன் போடுறவர், அவர் தான் நடத்துறவர். என் புருஷன்மார்களே, நீங்க எல்லாம் யாருன்னு கேட்டா உங்க குடும்பத்துக்கு நீங்க ஒரு ஸ்பிரிச்சுவல் லீடர். உங்க குடும்பத்தை நடத்துறதுக்கு கர்த்தர் உங்க தலையா வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லிடுவோமே. சில வீடுகளுக்கு நான் போவேன், எப்பயாவது போவேன், கூப்பிட்டாங்கன்னா போவேன். அப்போ போகும்போது சொல்லுவேன், என்ன பிரதர் நல்ல ஊழியம் செய்கிறீங்களான்னு அவரை தான் பார்த்து கேட்பேன். எல்லாமே அவங்க தான். அப்போ நீங்கள் எதுக்கு இருக்கிறீங்க? எல்லாமே யார்? கர்த்தர் உங்களை தானே தலையாக வச்சிருக்கிறாரு. யாரை தலையாக வச்சிருக்கிறாரு? கர்த்தர். எல்லாமே அவதான் பிரதர், எல்லாமே அவதான். கேட்கறதுக்கு நல்லா இருக்குது. இன்னைக்கு பெண்கள் கூட்டம் சபையில் நிறைஞ்சிருக்கிறதுக்கு காரணமே என்னன்னா, அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரைக்கும் பெண்கள் தான் எல்லா விஷயத்திலையும் கர்த்தரை உண்மையா தேடுறாங்க. ஒரு கூட்டம் விடாம வர்றாங்க. சத்தமா ஆமென். ஆனா உங்களை மாதிரி தைரியசாலியா உலகத்திலே பார்க்க முடியாதுமா. வந்து அன்னைக்கு நான் அந்த ரெபேக்கால ஆதி ஆகமத்தில் போய் படிக்கும்போது கொஞ்சம் இந்த பொண்ணுகிட்ட பேசிட்டு இருந்தேன். ரெபேக்கால் எலேசர் வந்த உடனே கிளம்பிட்டான், நான் வீட்டை விட்டு போயிட்டு வரேன்ட்டு. என்ன தைரியம்! இத்தனை வருஷம் பெற்று வளர்த்து ஆளாக்கி உருவாக்கி அவ்வளவு எனக்கு ஆச்சரியமா இருக்கு. இந்த பெண்களுக்கு இவ்வளவு தைரியம். இப்போ என்னையெல்லாம் எவனாவது கூப்பிட்டா போவேன் நான் பின்னாடி. ஆனால் இந்த பொண்ணுங்க பாருங்க, டக்குன்னு நீங்க பார்க்குற பார்வைகளே சரியில்லையே. ஈசாக்கை நம்பி இந்த பொண்ணுங்க போன விதம் ஆச்சரியமா இருக்குங்க. பைபிள் படிக்கும்போது நான் ரொம்ப நிதானமாக பார்க்குறேன். இந்த பொண்ணு உடனே கிளம்பிட்டா, எல்லாத்துக்கும் டாட்டா பை பைன்னு. அப்புறம் தான் லாபம், ஒரு 10 நாள் இருமா பொறுமையாக போகலான்னு சொல்ல விட்டு அப்புறம் வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்குது. அப்புறம் கர்த்தருடைய பரிசுத்த நாமம். உண்மையாலுமே பெண்கள் பலசாலிகளா இல்லையா நீங்கள் சொல்லுங்கள். தான் பெத்த தாயை விட்டுட்டு தகப்பனை விட்டுட்டு ஒரு பெண் வந்து உங்களை நம்பி புறப்பட்டு வர்றது என்ன பலசாலியாக இருந்தால் வரணும். அல்லேலூயா. சத்தம் போட்டு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நீங்களே தேவனுடைய, you are the church of the living God. இந்த ஆலயத்தை ஒருத்தன் தீட்டுப்படுத்தவே கூடாது. ஆமென் சொல்லுங்க. சந்தோஷமா ஒரு ஆமென் சொல்லுங்க. இங்க பாருங்களேன், ஒரு குடும்பத்தை வச்சுதாங்க எல்லாமே இருக்கு. குடும்பம் ஒரு குட்டி பரலோகமா இருக்கணும். அல்லேலூயா. தேவன் சபையெல்லாம் இப்பதானே ஆரம்பிச்சாரு. சபையெல்லாம் இப்பதானே உருவானுச்சு. ஆதி திருச்சபை வனாந்தரத்தில் சபை உருவானுச்சு. சபை உருவாகிறதுக்கு முன்னாடி கர்த்தர் ஒரு குடும்பத்தை தானே உருவாக்கினார். அப்படி நம்புறவங்க மகிழ்ச்சியோட, மகிழ்ச்சி நிறைந்த முகத்தோட சபைன்னு ஒன்று உருவாகிறதுக்கு முன்னாடி எதை உருவாக்கினார்? ஆதாம் ஏவாள். ஒரு குடும்பம் தான் பெரிய யூனிவர்சிட்டி. ஏங்க, ஒரு குடும்பத்திலிருந்து தாங்க பிரைம் மினிஸ்டரே வர்றாரு வெளியில. ஒரு குடும்பத்திலிருந்து தான் ஜனாதிபதியே வர்றார். ஆமென். ஒரு குடும்பத்திலிருந்து தானே கலெக்டர் எங்க வானத்தை பொத்துக்கிட்டா வர்றாரு. ஒரு குடும்பத்திலிருந்து தான் அதிகாரிகள் வர்றாங்க. ஒரு குடும்பத்திலிருந்து தான் சீஃப் மினிஸ்டர் வர்றாரு. ஆமென் சொல்லுங்க. அப்ப ஒரு குடும்பம் எவ்வளவு முக்கியம் பாருங்களேன். உங்க குடும்பத்துக்கு தலைவர் யாரை வச்சிருக்கிறார்? கர்த்தர். புருஷர்களை தான் கர்த்தர் என்னவா வச்சிருக்கிறார். அவர்களுக்கு தலை யார் இருக்கு? பவுல் எழுதுறார், இயேசு கிறிஸ்து. நாங்கெல்லாம் கேத்தலிக்ல இருக்கும்போது, கத்தோலிக்க சபையில் இருக்கும்போது எல்லா குடும்பத்துக்கும் ஒரு போர்டு கொடுப்பாங்க சாமியார். இயேசுவே இவ்வீட்டின் தலைவர். ஜீசஸ் இஸ் ஹெட் ஆஃப் திஸ் ஹவுஸ். இந்த வீட்டுக்கு இவர் தாங்க தலைவர். எல்லார் வீட்லையும் மாட்டி இருக்கும். ஆனா உள்ளுக்குள்ள யார் தலைவர்? மனைவிக்கு யார் தலைவர்? பிள்ளைகளுக்கு யார் தலைவர்? கணவர் தான் தலைவர்.
பிரைஸ் தி லார்ட். பார்க்கறது சரியில்லையே, என்ன தப்பாக சொல்லிட்டு இருக்கீங்க. நாங்கள் தான் எங்கள் வீட்டில் அவ்வளோ ஆட்டம் போட்டுட்டு இருக்கிறோம். எங்கள் வீட்டில் நாங்கள் வச்சது தான் சட்டமாகவே இருக்குது, புருஷன்லாம் காலுக்கு கீழே தான் அப்படின்னு சொல்கிற மாதிரி தெரியுது உங்கள் பாவனைகள். கர்த்தருடைய பரிசுத்த நாமம், அவ்வளோதாங்க, சபை அமைதியாயிரும். கர்த்தர் நல்லவர்னு சொல்லிருங்க பார்க்கலாம், சத்தம் போட்டு ஒரு அலையில. ஏன் இந்த விஷயத்தில் ஆவியானவர் இன்னைக்கு அவுத்து விட சொன்னார்னா, வர 17ஆம் தேதி எனக்கு கல்யாணம் ஆகி 30 வருஷம் ஆகுது. 30 வருஷம் கரெக்டாக அந்த 17ஆம் தேதி மே 17 தான் எனக்கு கல்யாணம் நடந்துச்சு. அன்னையோட எனக்கு 30 ஆண்டுகள் நிறைவு பெறுது. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. சந்தோஷம் ஒரு அலையிலே சொல்லுங்க. வேதாகமத்தில் எபிரேயர் 3:2 படிக்கும்போது மோசே குறித்து என்ன வேதம் சொல்லுது அப்படின்னா, மோசே தேவனுடைய வீட்டில் எப்படி இருந்தாரா, எங்கும் உண்மை. அந்த வார்த்தையை விட்டுட்டீங்களே. ஒரு சின்ன விஷயத்துல கூட உண்மைங்க. ஒரு ஊழியக்காரனுக்கு உண்மையாகவே ஒரு ஊழியக்காரனுடைய லட்சணமே என்னன்னா, ஒரு சின்ன விஷயத்திலையும் உண்மையா இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். பொய் சொல்றது ரொம்ப ஈஸி, பாக்கெட்ல இருந்து டக்கு டக்கு டக்குன்னு எடுத்து சொல்லலாம். ஆனா ஒரே தடவை உண்மையை அடிச்சிட்டீங்கன்னு வைங்க, எவனுக்கும் பயப்பட வேண்டியதில்லை. சத்தம் போட்டு ஒரு அலையிலேயே சொல்லிருங்க. நீங்க பொய் சொல்ல சொல்ல என்ன ஆகும், பெரிய வில்லங்கத்தில் போய் மாட்டிக்குவீங்க. தைரியமா உண்மை பேசணும். பிள்ளைகள் அப்பா அம்மா கிட்ட உண்மையை பேசணும். சொல்லுங்க, ஏன் ஸ்கூல்ல இருந்து இவ்வளவு லேட்டா வர்ற, உண்மையை சொல்லணும். வர்ற வழியில ஒருத்தன் என்னை வம்பிழுத்தாமா, அதுல லேட் ஆயிருச்சு சொன்னீன்னா அடுத்த நாள் நீ பாதுகாக்கப்படுவ. பிரைஸ் தி லார்ட். பசங்களும் அதே மாதிரி தான், உண்மையை சொல்லிட்டீங்கன்னா பாதுகாக்கப்படுவீங்க. மோசே தேவனுடைய வீட்டில் எப்படி இருந்தானா, எங்க உண்மை, எல்லா விஷயத்திலையும் உண்மை. இவரும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் தம்மை ஏற்படுத்தினவருக்கு எப்படி இருக்கிறாரா, உண்மை உள்ளவரா இருக்கிறார். ஒரு கிளாப் பண்ணுங்க. அல்லேலூயா. ஒரு சபையில உண்மை வேணுங்க. ஒரு சபையில இருக்கிற தேவ பிள்ளைகள்கிட்ட என்ன இருக்கணும், உண்மை இருக்கணும். எதையும் மறைக்க கூடாது. பி ஃப்ராங்க். பொம்பளை பிள்ளைங்களா இருந்தீங்கன்னா பாஸ்டர்கிட்ட சொல்ல பயமா இருந்தா பாஸ்டர் அம்மா கிட்ட போய் உட்காந்து ஃப்ரீயா பேசிடணும். உடனே விடுதலை கிடைக்கும். இந்த மாதம் ஒரு விடுதலையின் மாதம். அல்லேலூயா சொல்லுங்க. கண் சொருகி போய் எல்லாம் முடிஞ்ச பிற்பாடு அவன் விரட்டிட்டு வர்றான் இவன் விரட்டிட்டு வர்றான்னு சொல்லக்கூடாது. நிறைய பிள்ளைங்களுடைய வாழ்க்கை சீரழிந்ததுக்கு காரணமே ஆரம்பத்திலேயே நீங்க சபையில ஒரு ஐக்கியம் வைக்காம, இலைமறை காயா மெல்ல 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 பெற்றோர்களுடைய கட்டாயத்துக்காக சபையில் வந்து உட்காந்துக்கிட்டு சொல் பேச்சு கேட்காம, பிரசங்கத்தை கேட்காம, வார்த்தையை கேட்காம, தேவனுக்கு பயப்படாம, பைபிள் படிக்காம, இன்னைக்கு முடிவு எங்க போய் நிக்குது, காப்பாற்ற முடியாத நிலைமையில நிக்குது. நிறைய பேரை காப்பாற்ற முடியல, நிறைய பேரை தீயிலிருந்து இழுக்க முடியல, நிறைய பேரை வந்து அந்நியர்கள்ட்ட இருந்து விடுவிக்க முடியல. எங்கேயாவது போய் லாக் ஆயிட்டீங்கன்னு வைங்களேன், திரும்ப உங்களை மீட்கிறது ரொம்ப கஷ்டம். உயிர் போயிட்டு வர்ற விஷயம். இல்லையா சொல்லுங்க. என் ஊழியத்தில் தனியாக வந்து என்கிட்ட பேசுங்க, எத்தனை பேரை எங்கெங்க இருந்தெல்லாம் காப்பாத்திருக்கிறேன்னு ஒரு லிஸ்டே நான் தர்றேன். பிரதர், இவ்வளவு வேலையும் ஒரு சபைனா சும்மா கிடையாதுங்க. ஞாயிற்றுக்கிழமை வந்து நாங்கள் மைக்கில் பேசுறது தான் உங்களுக்கு தெரியும். ஆனால் நாங்கள் இங்கே பைக்கில் அலையிறது உங்களுக்கு தெரியாது. மைக்கில் பேசுறது மட்டும்தான் நீங்கள் பார்ப்பீங்க. கையை உயர்த்தி ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவராக இருந்தது போல. சில பேர் இந்த பிரசங்கத்தை கேட்க முடியல பிரதர்னு இப்பயே தலையில கையை வச்சிட்டீங்களே, நீங்க வீட்டில் எப்படி இருப்பீங்கன்னு எனக்கு தெரியுது. உன் மனைவிட்ட அன்பா இருக்கிறீங்களா கேட்டா பட்சம். சரி, நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். கல்யாணம் ஆகி இந்த இடத்துல 40 வருஷம் இருக்கிறவங்க உங்க வலது கையை உயர்த்தி அடி எந்திரிச்சு நின்று ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கு கல்யாணம் ஆகி 40 வருஷம். சில பேருக்கு சந்தேகமே, இவங்க 2 பேருக்கு தாங்க 40 வருஷம் ஆயிருக்கும். நீங்க ஒரே ஆள் தான், ஒரே குடும்பம். ஒரு கிளாப் பண்ணுங்க, உட்காருங்க. சரி, கல்யாணம் ஆகி 30 வருஷம் ஆனவங்க எந்திரிங்க பாப்பா. கல்யாணம் ஆகி, ஓ வெரி குட் அண்ணன்லாம், அவங்களுக்கு ஒரு கிளாப் பண்ணிருங்க பாப்பா. வெரி குட், காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ. உட்காருங்க. அதே மாதிரி கல்யாணம் ஆகி 20 வருஷம், கல்யாணம் ஆகி 20 வருஷம், 2 பேர், 2, 3, 4 எல்லாம் கிளாப் பண்ணுங்க. இப்ப எல்லா தரத்திலையும் நம்ம சபையில ஆட்கள் இருக்கு. வெரி குட். கல்யாணம் ஆகி 5 வருஷம் தான் பிரதர் ஆகுது, எந்திரிங்க பார்க்கலாம். யாருமே இல்லை.
above 40, கல்யாணம் ஆகி 40 வருஷத்துக்கு மேலே ஆகுது பிரதர். 1969 மேரேஜ் ஆனவங்க, 1969 கல்யாணம் ஆனவங்க. உங்களுக்கா 89? 81 கல்யாணம். எப்படி கல்யாணம் ஆகி இப்போ எத்தனை வருஷம் ஆகுதுண்ணே? 40, above 40. இருதய சமயனுக்கு ஸ்டெல்லாக்காவுக்கு ஸ்பெஷலாக ஸ்தோத்திரா. உட்காரு. இனிமேல் கொஞ்சம் காலத்துக்கு கொஞ்சம் குடும்பங்களை பற்றியே நிறைய பேசலான்னு ஆசைப்படுறேன். இப்போ தான் எனக்கு ஒரு கிரீடம் கர்த்தர் கொடுத்துருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. ஒரே மனைவியை ஒரே குடும்பத்தோட 44 வருஷம் வாழ்றது சும்மா சாதாரண விஷயம் இல்லை. வீட்டில் போய் கொஞ்சம் பேட்டி எடுத்து பாருங்க. ஐயையோ செத்துருப்பாங்க அப்படியே. கர்த்தருடைய பரிசுத்த நாமம். 40 வருஷம் எத்தனையோ மேடு பள்ளங்கள். ஆமென். எத்தனையோ அவமானங்கள், நிந்தைகள். அவங்க சந்தோஷமா எந்திரிச்சு நின்றுட்டாங்க, நல்லவங்க. ஆனால் அவங்கள்ட்ட கொஞ்சம் பேட்டி எடுத்தீங்கன்னா எல்லா வீட்லேயுமே பிரச்சனை இருக்குது. அல்லேலூயா சொல்லுங்க. ஒவ்வொரு பிரசங்கமும் முடித்த உடனே என்னப்பான்னு கேட்டால் சோறு போடுற வரைக்கும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க, சாப்பிட்ற வரைக்கும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. எல்லாம் முடிஞ்சு எல்லாம் தூங்க போகும்போது குடும்ப ஜெபம் பண்ணும்போது மெதுவாக அவுத்து விடுவாங்க. அதுவும் பிள்ளைங்களுக்கு தெரியாமல் இப்போல்லாம் என்ன பண்ணுறாங்க, வாட்ஸ்அப்பில் பேசிடுறாங்க. நல்ல வேலை பேப்பர் எடு பேனா எடுன்னு சொல்லாமல். ஏன்னா ஒன்று கைத்தட்ட பார்த்தீங்களா, 1 2 வருஷம் என்ன சின்ன காரியங்கள், சின்ன தவறுகள், சின்ன மிஸ்டேக்ஸ். இந்த இடத்துல இதை தப்பு பண்ணிட்டீங்க, அந்த இடத்துல அந்த தப்பு பண்ணிட்டீங்க, இந்த இடத்துல இதை பேசாமல் லெஸ் பண்ணியிருக்கலாம், இந்த இடத்துல சவுண்டை கொஞ்சம் ஏற்றி இருக்கலாம், இறக்கி இருக்கலாம். இதுக்கு தாங்க கர்த்தர் மனைவி, கணவன், இப்படிப்பட்ட குடும்பத்தை, உறவுகளை கர்த்தர் அருமையாக இணைச்சு வச்சிருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு தவறும் செய்யாமல் பரிபூர்ணமான ஆட்கள் இந்த உலகத்தில் இல்லை. சத்தமா ஆமென். நல்லா கவனிக்கணும். சில விஷயங்கள் பேசும்போது கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும், ஆனாலும் கர்த்தர் நல்லவர். நான்லாம் ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி ராஜாமணி ஐயாவும் நானும் அரிஸ்டோ ஹோட்டலில் உட்காந்துருந்தோம். ரேச்சல் போஸ்கோ சிஸ்டர் வந்து இந்த குடும்ப ஆசீர்வாத கூட்டம் நடத்தினாங்க. ஒரு 50 பேப்பர், கேள்வி பதில் பேப்பர். நான் தான் ஒவ்வொன்றா எடுத்து வாசிக்கணும். ராஜாமணி ஐயாவுக்கு அது மறந்துருச்சு. வீட்டில் போகும்போதான் சொன்னாங்க, தம்பி நான் வந்து எந்த ஆவிக்குரிய புஸ்தகத்தை இப்படி படிப்பேன், தூக்கி போட்டுருவேன். ஆனால் உன்னோட கர்த்தருக்கு முன்னாடி சொல்கிறேன், உன்னுடைய 30 வருஷ புக்கை நான் 2 முறை படித்தேயா, திரும்ப படித்தேயா, சந்தோஷமாக இருந்ததையா. பிரைஸ் தி லார்ட். சத்தமாக ஒரு ஆமென். இந்த பரிசுத்தவான்கள்லாம் இப்போ நம்மகிட்ட இல்லை. அவங்கெல்லாம் ஆண்டவர்கிட்ட போய் சேர்ந்துட்டாங்க. போகட்டும். குடும்பத்தில் உண்மை இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. கணவன் மனைவி உறவுகளில் உண்மை இருக்கணும், தெய்வீகம் இருக்கணும். மனைவிட்ட உண்மையாகவே நான் சொல்கிறேங்க, எனக்கு 4 சகோதரன், என் கூட பிறந்தவங்க 8 பேர், 4 சகோதரன், 4 சகோதரிமார்கள். எவ்வளோ பெரிய பாக்கியம் எனக்கு இல்லை? என்னை சேர்த்து 4 சகோதரன், 2 அண்ணன்மார்கள், ஒரு தம்பி, 3 அக்காமார்கள், ஒரு தங்கச்சி. இவ்வளவுதான். எவ்வளவு பேர் இருந்தாலும் எனக்கு என் மனைவி தாங்க பெஸ்ட் ஃப்ரெண்டு. அல்லேலியான்னு பாதி பேருக்கு தான் வருது. இதுல எனக்கு அங்கங்கே சிக்கல் இருக்கிற மாதிரி தெரியுது. ஆமென். சத்தமா ஒரு ஆமென். எத்தனை பேருக்கு உங்க மனைவி உங்களுக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டு? தயவுசெய்து இப்படி முறைச்சலும் என்னை பார்க்காதீங்க, ரொம்ப பயமா இருக்குது. கர்த்தருடைய பரிசுத்த நாமம். நான் என் மனைவிட்ட பிளைண்டா பேசுவேன், ஓப்பனாக பேசுவேன். என் செல்ஃபோன் ஓப்பனில் கிடக்கும். எதை கேட்டாலும் உண்மையாக தான் பேசுவேன். பரலோகம் போகணுமே, பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்கள், எங்கே போகணும்? நம்ம எங்கே போகணும்? இந்த செல்ஃபோனை மறைக்கிறது, பாஸ்வேர்டை மாற்றுறது, டாய்லெட்டில் போய் உட்கார்ந்து இருக்கிறது, இதெல்லாம் கேவலம், இதெல்லாம் அருவருப்பு, அசிங்கம். ஆமென் சொல்லுங்க. வெளிநாட்டுக்காரன் 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை ஒய்ஃபுக்கு ஐ லவ் யூங்கிறான். நம்ம ஆட்கள் என்ன பண்ணுறான், பக்கத்தில் இருக்கிற சிஸ்டரை பார்த்து தான் ஐ லவ் யூங்கிறான். யாரும் மனைவியை பார்த்துலாம் சொல்றது இல்லை. நம்ம அப்படி சொல்லலைனாலும் கர்த்தருடைய பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக உங்கள் வீட்டில் இருக்கும்போது உங்கள் மனைவியை பார்த்து உண்மையாக நான் உங்களை நேசிக்கிறேன்னு சொல்லுங்க. சொன்னா தானே தெரியும். நம்ம என்ன ஆடா மாடா? வாயை திறந்து பாசங்காட்டதாங்க இந்த உறவுகளை கர்த்தர் வச்சிருக்கிறார். வலது கையை உயர்த்தி சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. என் திருமணத்துக்கு அப்புறம் தாங்க நான் நிறைய விஷயங்கள்ல மாறினேன்.
பர்த்டேலாம் எனக்கு ஞாபகமே இருக்காது. வெட்டிங் டேல நான் அதில் வீட்டில் ஒரு பெரிய கலவரமே உருவாகும். அல்லேலூயா சொல்லுங்க சத்தமா, இன்னும் சத்தமா. மோசே யார் வீட்டில் உண்மை உள்ளவன் சொல்லுங்க? யார் வீட்டில் உண்மை உள்ளவன்? தேவனுடைய வீட்டில். நம்ம ஆண்டவர்கிட்டயே உண்மை இல்லைன்னா எப்படி நம்ம வீட்டில் உண்மையா இருப்போம்? ஆண்டவர் யாரை சபைக்கு ஊழியக்காரனா வைப்பார் தெரியுமா? தன் சொந்த குடும்பத்தை நடத்த தெரிந்தவனை தான் சபைக்கு போதகரா வைப்பார். கைகளை உயர்த்தி சந்தோஷமா ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சரி போகட்டும், நமக்கு ரொம்ப டைம் ஓடிடுச்சு. இப்பயே வாசிங்க ஆதியாகமம் 10ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை படிங்க பார்க்கலாம். ஆதியாகமம் 10ஆம் அதிகாரம் 5வது வசனம். இவர்களால் ஜாதிகளுடைய தீவுகள் அவனவன் பாஷையின்படியும் அவரவர்கள் கோத்திரத்தின்படியேயும் ஜாதியின்படியேயும் வேறு வேறு தேசங்களாய் பகுக்கப்பட்டன. ஆண்டவர் யாக்கோப்பை அழைச்சு அவனை வேறு பிரிச்சு அவனுக்கு 12-13 பிள்ளைங்களை கொடுத்து அந்த ஜாதிகளை பிரிச்சு இந்த ஜாதிகளின் மூலமா தாங்க தேசங்களே உருவானுச்சு. கையை உயர்த்தி சத்தமா ஆமென். ஒரு குடும்பம் தாங்க ஒரு தேசம். ஒரு குடும்பம் தாங்க உண்மையாகவே ஒவ்வொருத்தராலும். இங்க பாருங்களேன், குடும்பம் இல்லைன்னா வெளியில நம்மளை கேவலமா பேசிடுவாங்க. கல்யாணம் ஆகாத மனுஷன் அரை மனுஷன். சத்தம் வரல. கல்யாணம் பண்ணி வீட்டை கட்டிப்பாரு, சொல்ல மாட்டேங்கிறீங்களே. நாங்களே தெரியாம மாட்டிக்கிட்டு முழிச்சுக்கிட்டு இருக்கிறோம். எப்போ நீங்களும் விடுதலை மாதம்னு சொல்லியிருக்கிறீங்க, எப்போ எங்களுக்கு விடுதலை பத்திரம் கிடைக்கும்னு பார்க்குறோம். ரொம்ப ஈஸியாக டைவர்ஸ். இன்னைக்கு டைவர்ஸுங்கிறது எப்படி ஆயிடுச்சுங்க கிறிஸ்தவத்தில்? கோர்ட்டில் இன்னைக்கு மே மாதம் முழுக்க கோர்ட்டு லீவு. இப்போ நிறைய பேருக்கு டைவர்ஸ் அப்ளை ஆனதெல்லாம் பாருங்கள். டைவர்ஸ் கேத்தலிக் சர்ச்சிலையும் போராடி பார்த்து இப்போ கத்தோலிக்க சபையிலையும் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க? டைவர்ஸ்க்கு ஓகே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் கர்த்தருக்கு மகிமையாக நான் சொல்கிறேன், இந்த ஊழியத்தை பொறுத்த வரைக்கும், இந்த சபையை பொறுத்த வரைக்கும் சேர்த்து வைக்க தான் நாங்கள் இருக்கிறோமே தவிர பிரித்து வைக்க நாங்கள் இல்லை. இதை விளங்கி கொண்டவங்க நல்ல சத்தம் போட்டு ஒரு ஆமென். நேரம் ரொம்ப குறைவாக இருக்கிறதுனால சீக்கிரம் பேசிடுறேன். ஒரு குடும்பத்தில் வேத வாசிப்பு, வேதம் அதிகமாக கனப்படுத்தப்படணும். சும்மா ஒரு ஒரு half an hour காலையில் குடும்பமாக உட்காந்து நல்ல 2 பாட்டு. காலையில் நீங்கள் பாட்டாக பாடிக்கிட்டு இருக்கக்கூடாது. ஒரு குடும்ப ஜெபத்தில் எப்படி இருக்கணும்னு கேட்டிங்கன்னா, அழகாக 2 பாட்டு, ஒரு 2 பாட்டு ஸ்தோத்திர பாட்டு ஒன்று பாடி, ஆராதனை பாட்டு ஒன்று பாடி, காலையில் எடுத்தவுடனே யாருக்குமே தெரியாத ஒரு பாட்டை எடுத்து வச்சுக்கிட்டு தூங்கிக்கிட்டே பாடக்கூடாது. இப்படிலாம் பண்ண நிறுத்துன்னு சொல்லி அப்புறம் நம்ம ஸ்டார்ட் பண்ணிடணும். கர்த்தருடைய பரிசுத்த நாமம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிள்ளைங்களை, ஒருவேளை 2-3 பிள்ளைங்க இருந்தால் ஒவ்வொரு பிள்ளைங்களையும் ஒரு பாட்டு பாட சொல்லி அதுங்களை என்கரேஜ் பண்ணி நல்ல ஜெப குறிப்புகள், திங்கட்கிழமை என்ன எடுக்கணும், செவ்வாய் என்ன எடுக்கணும், புதன் என்ன எடுக்கணும், ப்ரீ பிளானாக இருக்கணும். பிள்ளைங்களையும் என்கரேஜ் பண்ணணும். வேத வாசிப்பு சங்கீதங்களை படிக்கணும், நீதிமொழிகளை படிக்கணும். இப்படி வேதத்தை எந்த குடும்பம் உயர்த்துதோ அந்த குடும்பம் கர்த்தரால் உயர்த்தப்படும். நான் சொல்றதெல்லாம் சாதாரணமாக எடுத்துக்காதீங்க. நீ வேதத்தை மறந்த உன் குடும்பத்தையும் உன் பிள்ளைகளையும் நான் என்ன பண்ணிடுவேன்? மறந்துடுவேன். கர்த்தர் சொல்றார். யார் மூலமா சொன்னார்? ஓசியா மூலமா. ஓசியா சொன்னார், நீ என் பிள்ளை, நீ வேதத்தை மறந்துட்டேன்னு வச்சுக்கவேன், உன்னை நான் என்ன பண்ணிடுவேன்? மறந்துடுவேன். அல்லேலூயா. எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் இருக்கு, அதுக்கு மட்டும் யாராவது பதில் சொல்லிடுங்க. பிரச்சனையே இல்லாத குடும்பம் இங்கே இருந்தால் தயவு செய்து எழுந்திருக்க கடவீர்கள். எங்கள் வீட்டில் பிரச்சனையே கிடையாது பிரதர், 24 மணி நேரம் ஒரே ஹாப்பி தான். அப்படி இருக்கீங்களா யாராவது? இல்லை. பார்த்தீங்களா? அப்போ எல்லா குடும்பங்கள்லையும் என்ன இருக்குது? எல்லா குடும்பங்கள்லையும் என்ன இருக்குது? எல்லா குடும்பங்கள்லையும் பிரச்சனை இருக்குது. எல்லா குடும்பங்கள்லையும் பாடுகள் இருக்குது. எல்லா குடும்பங்கள்லையும் வேதனை இருக்குது. ஆமென் சொல்லுங்க. சந்தோஷமா ஆமென் சொல்லுங்க. இப்போ நான் கணவன்மார்களோட நேராக பேசுகிறேன். டைம் இருந்தால் மனைவிமார்களோட பேசுகிறேன். அதனால சும்மா உங்களை அனுப்பிட மாட்டேன், டைம் இல்லைன்ட்டு. பர்ஃபெக்டாக முடிச்சு தான் அனுப்புவேன். ஆமென் சொல்லுங்க. சரி, ஒரு கணவன், நான் அடிக்கடி சொல்வேன், இந்த ஊழியம் ஆரம்பித்ததுலேருந்தே சொல்கிறேன், இப்பயும் சொல்கிறேன், ஒரு வீட்டில் கணவன் தான் முதலாவது எந்திரிக்கணும். வீட்டில்
ஆமென். எல்லாரும் சொல்லுவாங்க, வீட்டுக்கு வந்தவன் முதல்ல எந்திரிக்கணும், வீட்டை கூட்டணும், சாணி தெளிக்கணும், கோலம் போடணும். ஆவிக்குரிய விஷயத்துல வேதாகம அடிப்படையில் ஒரு குடும்ப தலைவன் தான் முதல்ல என்ன பண்ணணும்? எழுந்திருக்கணும். அதிகாலையில் எழுந்திருக்கணும். அதிகாலையில் எழுந்திருக்கிறது மாத்திரம் இல்லை, ஒரு குடும்ப தலைவன் தான் வீட்டுக்கே முன்மாதிரியா இருக்கணும். மனைவிக்கு முன்மாதிரியா இருக்கணும். பிள்ளைகளுக்கு முன்மாதிரியா இருக்கணும். உங்களுடைய வார்த்தையில, நடத்தையில, பேச்சில், உங்களுடைய செயல்களில் அத்தனையிலும் உங்க பிள்ளைங்க உங்களை தான் வாட்ச் பண்ணுது. ஹல்லேலூயா. உங்க பிள்ளைங்க யாரை பார்த்து வளருது? யாரை பார்த்து வளருது உங்க பிள்ளைங்க? நம்ம பிள்ளைங்க யாரை பார்த்து வளருது? நம்ம பார்த்து தான் வளருது. ஸோ அப்போ நம்முடைய பேச்சுக்கள் பிள்ளைகள் இருக்கும்போது எப்படி பேசணும்? கணவன்கிட்ட தனியாக சொல்ல வேண்டியது என்ன பண்ணணும்? தனியாக சொல்லணும். ரொம்ப உங்க எல்லாருக்கும் தெரியும், சங்கீதம் 128 வாசிக்கும் போது கடன்னு பாருங்க. 128 தாவீது என்ன எழுதுறாரு பாருங்க. கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் எல்லாருமே எல்இடியில வேகமா படிங்க. கர்த்தருக்கு பயந்து அவன் பாக்கியவான், உன் கைகளின் பிரயாசத்தை. அப்படியே கொஞ்சம் பிரேக் அடிப்பா. இந்த இடத்த நான் வேகமா போக முடியல. ஒரு கணவன் தாங்க வீட்டுக்கு உழைக்கணும். ஒரு ஆமென் அல்லேலூயா சொல்லுங்க. இன்னும் சத்தம் போட்டு சொல்லுங்க. ஒருத்தன் கேட்டான், பிரதர் அப்படின்னா, என்னடா தம்பின்னு, ஏதாவது எடுத்த எடுப்புலையே ஒரு நல்ல குணசாலியான பெண் இருந்தால் சொல்லுங்கன்னு கேட்டிருந்தா கூட நான் பேசியிருப்பேன். பிரதர் நர்ஸு கிர்ஸு முடிச்ச பிள்ளைங்க இருக்கா அப்படின்னு கேட்டான். எதுக்குடா அம்பின்னு, துபாய் போகிறேன், இந்த பொண்ணை கட்டிட்டு அங்கே போனால் வேலை உடனே கிடைக்கும், நிறைய ஆடுறான். நீ கேட்ட கேள்வியே சரியில்லை. அவ உழைச்சு அவ உனக்கு போடணும், நீ சாப்பிடணும். என்னையா நியாயம் இது? அடிஷனலாக ஒரு உதவி ஒரு மனைவி செய்யலாமே தவிர, ஒரு வீட்டுக்கு ஒரு புருஷன் தாங்க தலையெடுத்து சம்பாதிச்சு ஒரு குடும்பத்தை காப்பாற்றணும். இது கொஞ்சம் வழியாக தான் இருக்கும், ஆனால் இதுதான் வழி. அல்லேலூயா. சத்தம் போட்டு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இல்லை பிரதர் அப்படிலாம் உழைக்க முடியாது. கல்யாணம் பண்ணாதன்னு தான் நான் சொல்வேன். உன் மனைவியை காப்பாற்ற உனக்கு தகுதி இல்லைன்னா நீ என்ன பண்ணாத? கல்யாணம் பண்ணாதயா. நீ எதுக்கு கல்யாணம்? இப்போ என் மனைவியை இங்கே பக்கத்தில் நிற்க வச்ச 30 வருஷம் ஏதாவது ஒரு குறை இருக்காமா? ஏதாவது குறை வச்சனா, நான் ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டாலும் உன்னை பசியோடு விட்டனா, 3 பிள்ளைங்க ஆகாரம் இல்லாமல் கிடந்து இருக்குதா, எங்கள் அப்பா பாஸ்டரா போயிட்டாரு, தரித்திரம் முடிச்சு போய் கிடக்கு குடும்பம்னு சொல்ல முடியுமா? ஏன்னா அவருக்கு பயந்தவர்களுக்கு அவர் வைத்திருக்கிற நன்மை குறைவுபடாதுங்க. உன் கைகளின் பிரயாசத்தை நீ என்ன பண்ணுவ? சாப்பிடுவ. பக்கத்துல கை கொடுத்தாவது சொல்லுங்க, கைகளின் பிரயாசத்தை. எனக்கு 61 வயசு ஆயிடுச்சுங்க, ஆனாலும் மனசுல 61 வயசே தெரியல. இப்பதான் ஓட ஆரம்பிக்கிற மாதிரி இருக்குது. மனசு பூரா யானை பலம் இருக்குது. உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும். அடுத்த வசனம் பாருங்க. உன் மனைவி நல்ல புருஷனா இருந்தா, கொஞ்சம் நல்ல கவனிங்க, நல்ல புருஷனா இருந்தா மனைவி எப்படி வச்சுக்கணும்? மனைவிய ராஜாத்தி மாதிரி வச்சுக்கணும். மனைவியை நல்லா வச்சுக்கணுங்க. சில வீடுகளுக்குள்ள போனாக்க நாய்க்குட்டியை பெட்டில் படுக்க போட்டிருப்பாங்க, பெரிய வேதனை. அதுக்கு ஒரு போர்வையும் போத்திருப்பா. பிள்ளைய கொஞ்ச மாட்டா, நாயை கொஞ்சிட்டு இருப்பா. ஐயோ, இந்த நாயை கண்டாலே எனக்கு ஆகாதுங்க. மெட்ராஸில் சேவியர் என்னை கூட்டிக்கிட்டு மாடிப்படியில் ஏறின பேய் மாதிரி நிற்கிது ஒரு நாய். கண்டவுடனே மாடிப்படியிலேருந்து உடையாந்துட்டேன். நாயை கண்டாலே எனக்கு அலர்ஜி. ஆனால் அண்ணன் சொல்கிறாரு, சேவியர் அண்ணன், நான் வாயை கட்டிட்டேன். இருக்கிற விசுவாசிகள் வாயவே கட்ட முடியல, இந்த வாயை எப்படி நான் கட்டுறது? பெரிய யுத்த களமாயிருச்சு. கடைசி ஒரு வழியாக நான் அந்நிய பாஷை பேசிக்கிட்டே அந்த நாய்கிட்டேருந்து தப்பிச்சிட்டேன். உள்ள அந்த சிஸ்டர்கிட்ட போய் சொன்னேன், ஏன் சிஸ்டர் இப்படி வாசலில் கட்டி போட்டு வச்சிருக்கு? நாயும் பேயும் ஒன்றும் வேணாம். அல்லேலூயா. பிள்ளைய கொஞ்ச மாட்டேங்கிறாங்க. யாரை கொஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க? நாயை கொஞ்சி நாயை பெட்டில் படுக்க போட்டு, படுத்திருக்கும் போது நாயோட தான் ஏன் படுத்திருக்கான்?
என்ன புத்தி வரும்? நாய் புத்தி தான் வரும். ஆமென். உன் மனைவி எப்படி இருப்பா? உன் வீட்டோரங்களில் கனிதரும் நல்ல மனைவியை நேசிக்க கத்துக்கணும். நான் நேசிக்கிறது அவளுக்கு தெரியாது பிரதர். அவளுக்கு தெரியாம நேசிக்கிறது என்ன நேசம்? அது உன் நேசம் அவளுக்கு தெரியணும். உன் அன்பு அவளுக்கு தெரியணும். நேருக்கு நேராக சொல்லணும். அல்லேலூயா சொல்லுங்க. அம்மா நான் உன்னை நேசிக்கிறேம்மா, உயிருக்கு உயிரை நேசிக்கிறேம்மா, உன் மேலே அன்பு வச்சு. அப்படிதான் பர்னபா சொல்லியிருப்பார். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். நீங்க அடுப்பட அடியில் கிடக்கிறவர்களாக இருந்தாலும் புறா சிறகுகளை உடையவர்களாக இருக்கிறது. பிரைஸ் காட். சத்தமா ஒரு ஆமென். திராட்சை கொடிய உன் பிள்ளைகள் எப்படி இருப்பாங்க? பிள்ளை எப்படி இருக்கணும்? இந்த அம்மாக்கு டெக்கரேட் பண்ணி அவ்வளவு கிளியோபட்ற மாதிரி வெளியில வரும். பிள்ளைய பார்த்தா பரதேசி மாதிரி சட்டை பட்டன் எல்லாம் திறந்து கிடக்க அப்படியே கூட்டிட்டு வரும் ரோட்ல. எத்தனை பொம்பளைகளை நான் நிக்க வச்சு கண்டிச்சிருக்கிறேன் இந்த 30 வருஷம் ஊழியத்தில். ஏம்மா நீ இப்படி வர, அது எடுத்து மாட்டேங்குது. சனி அப்படித்தான் இருக்கும். பிள்ளையா பாரு. கர்த்தர் உனக்கு பிள்ளைய கொடுத்திருக்கிறார். உன் பிள்ளைகள் ஒளிவ மர கன்றுகள். உன் பிள்ளைகளை நீ வளர்க்கிறதுல தான் இருக்குது. சத்தம் போட்டு ஒரு ஆமென். உன் பிள்ளைகள்லாம் கர்த்தரால வருகிற சுதந்திரம். சத்தம் போட்டு சொல்லுங்க. பிள்ளைகள் யாரால வர்ற சுதந்திரம்? பிள்ளைகள் கணவரால வர்ற சுதந்திரம் இல்ல. நான் அடிக்கடி சொல்வேன், பிள்ளைகள் கர்த்தரால வருகிற சுதந்திரம். வாழ வயதின் குமாரர் பலவான் கையில் உள்ள அம்புகளுக்கு. ஒரு நல்ல கணவன் எப்படி இருக்கணும்? காட் ஃபியரிங் மேனா இருக்கணும். தெய்வ பயம் உள்ளவனா இருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. அவன் வரும்போதே வீட்டில் உள்ளவங்களுக்கு, நான் இன்ன வரைக்கும் இந்த புல்பிட்டில் நின்று பேசுகிறேன், நான் எப்போ வருவேன்னு சொல்லி தான் என் பிள்ளைங்களும் என் மனைவியும் ஆசையாக காத்திருப்பாங்க. சீக்கிரம் நான் வீட்டுக்கு வந்துட்டேன்னா எங்கள் வீடே ஒரே கிளாப்பிங்காக இருக்கும், ஒரே மகிழ்ச்சியாக இருக்கும், ஒரே ஆரவாராக இருக்கும். முதல் சத்தமே என் ஒய்ஃப் தான் சொல்லுவான், ஏ ஜோகன் அப்போ வந்துட்டாங்க பாப்பா. ஆனால் நான் எப்படி வளர்ந்தேன் தெரியுமா? எங்க அப்பா வர்றாருன்னு தெரிஞ்சா ஆண்டவரே தெரிச்சு நான் ஒரு பக்கெட்டு ஓடுவேன். நான் ஓடுறத பார்த்து என் தம்பி ஒரு பக்கெட்டு ஓடுவான். பிள்ளைகள் சில பேர் வீட்டுக்கு வரும்போது கொடூர ஆசாமி மாதிரி வருவாங்க பாருங்க. அப்பா மாதிரி இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. சத்தம் போட்டு ஒரு ஆமென் சொல்லுங்க. தகப்பனை பார்க்கும்போது பிள்ளைகளுடைய இருதயம் மகிழணும், சந்தோஷமா. எனக்கு இப்படி ஒரு தகப்பனை கர்த்தர் கொடுத்திருக்கிறாரேன்னு துதிக்கணும் பிள்ளைங்க. இப்படி ஒரு தாய் இருக்கிறாளேன்னு பிள்ளைங்க என்ன பண்ணணும்? ரொம்ப செல்லமும் கொடுக்கக்கூடாது, ரொம்ப மிதமிஞ்சிய கண்டிப்பாக என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. வார்த்தைகள் நிதானமாக இருக்கணும், வார்த்தைகள் அளந்து பேசப்படணும். ஆமென் சொல்லுங்க. இந்த ஆராதனை முடிஞ்சோன்னா வீட்டில் போய் கணவன் மனைவிட்டையும் மனைவி கணவன்கிட்டையும் என்னப்பா குறைன்னு கேளுங்க. ஆளுக்கு ஒரு பேப்பர் பேனை எடுங்கன்னு சொல்கிற மாதிரி நிலைமை வராது. கர்த்தர் உங்களை கரெக்டாக நடத்துவார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சத்தம் போட்டு ஒரு அல்லேலூயா சொல்லிடுங்க. ஆஸ் எ ஸ்பிரிச்சுவல் லீடர், உங்கள் வீட்டுக்கு நீங்கள் தாங்க லீடர். கணவன்மார்களை பார்த்து நான் பேசுகிறேன். உங்கள் வீட்டுக்கு நீங்கள் தாங்க தலைவர். உங்கள் வீட்டில் எல்லாத்தையும் ஒழுங்குபடுத்துறது. மேல் வீடு, எங்கள் வீடு மேல் வீடு கட்டணும். எங்கள் வீட்டில் சொல்லுவாங்க, சிஸ்டர் சொல்லுவாங்க, ஒரு நாள் போய் படுங்களேன்ப்பா, இந்த மேல் வீடு பிள்ளைங்களுக்குன்னு சாக்ரிஃபைஸ் பண்ணி கட்டணும். அந்த பாப்பாவுக்கு ஒரு ரூமு, தம்பிக்கு ஒரு ரூமு, அவனுக்கு ஒரு ரூமு. அவங்க மகிழ்ச்சியாக இருக்கட்டும், சந்தோஷமாக இருக்கட்டும். இதாங்க ஒரு தகப்பனுடைய இருதயம் எப்படி இருக்கணும்னா, ஒரு குடும்பத்தில் பிள்ளைங்க சந்தோஷப்படுறதை பார்த்து நம்ம சந்தோஷப்படணும். ஹல்லேலூயா. எத்தனை பெற்றோர்கள், எத்தனை தாய் தகப்பன்மார்கள் விளைக்கிற தாய் பங்கு இதில் மிகுதியான பங்கு. அல்லேலூயா சொல்வோம். ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக் வர்றேன். அவசரமாக வீட்டுக்கு போகணும்னு நினைக்காதீங்க. ஒரு 2 நிமிஷம் எடுத்துக்கிறேன். குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிக்கிறவன். ரொம்ப நாள் எனக்கு இது ஒரு கேள்வியாக இருக்குது, ஆனால் இது கேள்வி இல்லை. படிங்களே, வசனத்தை படிங்க. குணசாலியான ஸ்திரியை, நீதிமொழிகள் 31:10, 31ஆம் அதிகாரம் 10வது வசனம். குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிப்பவன் யார்? இங்க கேள்விக்குறி இருக்குது. ஆனா கேள்விக்குறி அல்ல, அவளுடைய விலை எப்படிங்கிற விலை முத்துக்களை பார்க்கிலும்
உயர்ந்தது. கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென், சத்தம் போட்டு ஒரு ஆமென், இன்னும் சத்தமா ஒரு ஆமென். இன்னைக்கு பெரிய பெரிய கோடீஸ்வரர் பிள்ளைங்களை எல்லாம் நான் பார்த்துருக்கிறேன். ஆண்டவருடைய கிருபையினால ஊழியத்துக்கு போகிற இடங்கள்ல நான் பேரை சொல்ல எனக்கு ரொம்ப பயமா இருக்குது. அவ்வளோ பெரிய கோடீஸ்வரன் வீட்டுக்கு நான் போயிருக்கிறேன். அந்த ஏன்னா இது ஆன்லைனில் மெசேஜ் போயிட்டு இருக்கனால நான் பேரை சொல்லக்கூடாது. அந்த குடும்பத்துக்கு நான் போயிருக்கும்போது கிட்டத்தட்ட தப்பாக எடுத்துக்காதீங்க, அவங்க வீடை சுற்றி 150 ஏக்கர் தொழிலாளி, அவங்க வீட்டு தொழிலாளிகள் வீட்டுக்கு போகணுன்னா எல்லாத்துக்குமே ரோடு போட்டிருக்கிறாங்க. இவங்க வீட்டில் என்ன சோஃபா இருக்குமோ அதே சோஃபா தான் அவங்க வீட்டு தொழிலாளிகள் வீட்டில் அந்த அதே சோஃபா இருக்கும். அவங்க கணவன் மனைவி ஒன்று இந்து குடும்பத்திலேருந்து வந்தவங்க. ஐயோ, உட்காந்து பேசும்போது தன்னுடைய 2 வாலிப செல்வங்கள், அப்போ அவங்களுக்கு திருமணம் ஆகலை, அங்கிள்கிட்ட போய் பிளெஸ்ஸிங் வாங்கிக்கங்கன்னு அனுப்புனாங்க. ஐயோ, இந்த தங்கச்சிங்கள்கிட்ட நான் பேசும்போது என்ன ஒரு பயஸ், என்ன ஒரு கீழ்ப்படிதல், என்ன ஒரு ஒபீடியன்ஸ், எவ்வளவு தாழ்மை. அவ்வளோ பெரிய கோடீஸ்வரனுடைய மகள். எனக்கு எவ்வளோ வேணும்னு தான் கேட்பாங்க. எப்பையும் தேவ சமூகத்தில் நின்று பேசுகிறேன். இது வரைக்கும் நான் வாய் திறந்ததும் கிடையாது, அப்படி கேட்டு வாங்கினதும் கிடையாது. இன்ன வரைக்கும் மரியாதையோடு இருக்கிற அந்த குடும்பத்தில். இன்னைக்கு அந்த குடும்பத்தில் எந்த ஒரு விசேஷம்னாலும் எனக்கு வீட்டுக்கு வந்து காரில் உட்காந்து பத்திரிக்கை வைப்பாங்க. அவ்வளவு மரியாதை. இன்னும் நீங்கள் இவ்வளோ ஆசாசையாக கேட்கறதுனால சொல்கிறேன், என்னுடைய 4வது வேல்யூ வர்றதுக்கு காரணமாக இருந்ததே அந்த குடும்பம் தான். அதுக்கு ஃபுல் ஸ்பான்சரே அவங்க தான், ஃபுல் பணம் கொடுத்ததே அவங்க தான். கர்த்தருடைய பரிசுத்த நாமம். இதுதாங்க நான் சம்பாதிச்சது இந்த உலகத்தில். குணசாலியான ஸ்திரீ. சில வீட்டில் ஒன்றுமே இருக்காது, சாப்பிட அடுத்த நேரம் இருக்காது, என்ன எகத்தாலாம் அட்னக்காலு. தயவு செய்து நான் சொல்கிறேன், வெளித்தோற்றத்தின்படி மட்டும் யார்கிட்டையும் என்ன பண்ணிடாதீங்க, தீர்ப்பிடாதீங்க. ஒரு ஆமென் அல்லேலூயா ஏதாவது சொல்லுங்க. குணசாலியான ஸ்திரீ இன்னைக்கு சமுதாயம் தேடுது. பண்பு, கீழ்ப்படிதல், ஒழுக்கம், வேத வாசிப்பு, ஜெபம், பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிதல், நன்னடத்தை, உன்னுடைய கேரக்டர், உன் வீட்டில் நீ நடந்துக்கிற விதம், இதை கேள்விப்பட்டானா உன்னை கொத்திட்டு போயிடுவான். கைகளை உயர்த்தி சத்தம் போட்டு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்படிப்பட்ட ஒரு பிள்ளைய தான் இன்னைக்கு சமுதாயம் தேடிட்டு இருக்குது. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. அழகை கட்டிக்கிட்டு அழகை கண்டுபிடிக்கிறது ஈஸி. கூட்டிகிட்டு வந்து என்ன பண்ணுற, ஷோகேஸில் தான் வைக்கலாம். அது கிச்சன் பக்கெட்டே போகாது. அப்புறம் மாமியாருக்கும் இதுக்கும் பெரிய யுத்த களமாக இருக்கும். அது இந்த லெண்டு டேஸ் 40 நாளில் ஜெபம் பண்ணியே மாமியாரை சாகடிச்சிடும். நீ இருந்து எதுக்காக, நீ செத்து போகிறது நலம்னு முடிவு பண்ணிடுறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமம். நிறைய வீட்டில் இப்படி நடக்குதா? மாமியார் எப்போ போய் சேருவாங்கன்னு சில மருமகள்லாம் காத்திருக்குதுங்க. வேண்டாம் மருமகளே, உன் மாமியார் ரட்சிக்கப்படணும்னு நம்புங்க. கையை உயர்த்தி ஒரு ஆமென். நீதிமொழிகள் 14:1. நான் பார்த்த வரைக்கும் ஒன்று சொல்லிடுறேன், ஒரு குட் நியூஸ் சொல்லிடுறேன். ரொம்ப நேரம் பேசி உங்களை வேதனைப்படுத்த விரும்பலை. நான் பார்த்த 190 பிள்ளைங்க, பெண் பிள்ளைங்க ஒபீடியன்ஸாக தான் இருக்கிறாங்க. ஆமென் சொல்ல மாட்டேங்கிறீங்களே. நல்ல ஒரு கீழ்ப்படிதல் உள்ள பிள்ளைகளாக தான் இருக்கிறாங்க. மனைவினா என்னங்க அர்த்தம்? மனைனா என்ன? வீடு. மனைவி வீட்டை பாதுகாக்கிறவ தாங்க மனைவி. ஆமென் சொல்லுங்க. இதில் வேற நம்ம ஆட்கள் ரொம்ப ரொம்ப ஈனத்தனமாக சொல்லுவாங்க, உங்கள் ஒய்ஃப் என்னங்க? ஹவுஸ் ஒய்ஃப். ஹவுஸ் ஒய்ஃப்னா அவ்வளோ கேவலமாக. எவ்வளவு வேலை இருக்குது. பிள்ளைங்க துணியை துவைக்கணும், புருஷன் துணியை துவைக்கணும், அது துணியை துவைக்கணும், சமைக்கணும், காலையில் எழுந்திருக்கணும், வீடு கூட்டணும், எல்லா வேலையும் கவனிக்கணும், சமைக்கணும். என்ன சத்தம் வரல? இதெல்லாம் யோசிங்க. நான் அடிக்கடி யோசிப்பேன், அடிக்கடி. ஏன்னா எங்கள் அம்மா படுற கஷ்டம்லாம் நான் பக்கத்தில் நின்று பார்த்துருக்குறேன். 8 பிள்ளைங்க. ஆனால் இதில் எங்கள் அம்மாவுக்கு ஒரு பிடிவாதம் உண்டு. மருமகங்களை சும்மா பேருக்கு தான் பக்கத்தில் வச்சுக்குவாங்க, ஆனால் எல்லாம் தானே செய்யணும்னு விரும்புவாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். புத்தியுள்ள ஸ்திரீ. சோகமாக இருக்கிறவங்களாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சத்தம் ஓட்டு படிங்க. புத்தியுள்ள ஸ்திரீ
நீதிமொழிகள் 14:1 என்னமா சொல்லுது? தன் கைகளால் என்ன பண்றா? தன் கைகளால் ஆண்களுக்கு கோவம் வரும், பெண்களுக்கு அதை விட பயங்கரமா கோவம் வரும். அது உண்மைதானுங்க. சம கோவம் வரும், டென்ஷன், பயங்கர டென்ஷன். அதெல்லாம் நம்ம கிறிஸ்துவுக்குள்ள என்ன பண்ணணும்? சாகடிச்சிடணும். ஒரு ஆமென், ஒரு ஆமென் சொல்லுங்க. பெண்கள் நாட்டின் கண்கள்னு சொல்றான் இல்ல? பைபிள் என்ன சொல்லுது பாருங்க. 21:9 நீதிமொழிகள் 21:9 என்ன சொல்லுது பாருங்க. குடியிருப்பதை பார்க்கிலும், அம்மா கவனிக்கிறீங்களா? சண்டைக்காரியோடு ஒரு பெரிய வீட்டில் குடியிருப்பதை பார்க்கிலும் ஒரு வீட்டின் மேல். அதனாலதான் சில பேர் இப்ப மாடி வீடு கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. தனியா போய் உட்காந்து ஏதாவது இருப்போம். ஏன்னா வனாந்திரத்திலையும் போய் இருக்க முடியாது, வனாந்திரத்தை தேடவும் முடியாது. ஒரு நாள் 2 நாள் கணவன் மனைவி பேசாம இருக்கலாம். எங்க வாட்ச்மேன் ஒருத்தர் இருந்தார் காம்ப்ளெக்ஸில். சாகுற வரைக்கும் மனைவியோட பேசலைங்க, சாகுற வரைக்கும் பேசலை. எவ்வளவு வைராக்கியம் பாருங்க. அது குடும்பத்துக்கு ஆபத்து. அல்லேலூயா. பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, மனைவி 2 நாள் 3 நாள் நீங்க கணவன் மனைவி உறவு எப்படி இருக்கணும்? சந்தோஷமா இருக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்வோம். நீதிமொழிகள் 21:19 என்ன எழுதியிருக்கு பாருங்க. சண்டைக்காரியம் கோபக்காரியுமாகிய ஸ்திரீயுடன் குடியிருப்பதை பார்க்கிலும். வனாந்திரத்தெல்லாம் தேடி போக முடியாது. இப்ப கர்த்தர் நல்லவர். இந்த வீட்டில் வரக்கூடிய பிரச்சனைகளை எல்லாம் உடனே 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 என்ன பண்ணணும்? சரி பண்ணணும். கைகளை உயர்த்தி சத்தம் போட்டு ஒரு அல்லேலூயா சொல்லிடுவோமா? ஜென்ரலா சொல்லி உங்களை ஆசீர்வதிக்க நான் விரும்புறேன். கணவனா இருந்தாலும் சரி, மனைவியா இருந்தாலும் சரி, நம்முடைய சுபாவங்கள் தேவனுக்கு பிரியமா இருக்கணும். ஒரு ஹாஸ்பிட்டாலிட்டி இருக்கணும். ஒரு வீட்டுக்குள்ள வந்து ஒரு மரியாதை இருக்கணும். ஒரு குடும்பம் அப்படின்னு சொன்னா கணவன் மனைவி 2 பேரும். ஆனால் நான் நிறைய வீடுகளுக்கு போயிருக்கிறேன். சில வீடுகளில் சிரிச்ச முகமாகவே கூப்பிடுவாங்க. சில வீட்டுக்குள்ளே கால் வைக்கலாமா வேணாமான்னு பயமாக இருக்கும். கட கட கடன்னு இருதயமெல்லாம் ஆடும். ஏன்னா அப்பே ஒரு புயல், கஜா புயல் மாதிரி வீசிகிட்டு இருக்கும். ஏதோ உள்ளுக்குள்ளே என்னமோ நடந்திருக்குன்னு நமக்கு தெரியும், பார்த்தாலே தெரியும். கர்த்தருடைய பரிசுத்த நாமம். ஹேபிட்ஸ். நிறைய வீடுகளில் இன்னைக்கு பழக்க வழக்கங்கள் பத்தலை. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. நிறைய வீடுகளில் அந்த பழக்க வழக்கம் பத்தலை. வாங்க போங்க, நம்முடைய சுவாபங்கள் ஒழுங்காக இருக்கணும். ஹேபிட்ஸ், பழக்க வழக்கங்கள் சரியாக இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. நம்முடைய நடத்தை பிள்ளைகளுக்கும் பெற்றோர் நமக்கு முன்மாதிரியாக நம்ம வீட்டை பார்த்து 4 பேர் கை நீட்டி சொல்லணும், அந்த வீடு பாருங்க எவ்வளோ அமைதியாக இருக்குது. ஆமென். அந்த வீட்டிலேருந்து ஒரு சத்தம் வெளியில் வர்றதில்லைங்க. அது தெய்வ கடாட்சமாக இருக்குது. ஆண்டவர் தாங்க அந்த வீட்டில் வாசம் பண்ண. உங்கள் வீட்டை பார்த்து அப்படி சொல்லுவாங்களா? கைகளை உயர்த்தி சந்தோஷமா அல்லேலூயா சொல்லுங்க. உங்கள் வீடு ஒரு முன்மாதிரியான வீடாக இருக்குமா? அல்லேலூயா. இதை மட்டும் சொல்லிடுறேன், சொல்லாமல் அனுப்புனா எனக்கு மனசு சரி இருக்காது. நம்ம குழந்தைங்க, ஹஸ்பண்ட் தகப்பன் கூப்பிட்டு குழந்தைங்கள்ட்ட பேசும்போது இடையில மனைவி கணவனை திட்டக்கூடாது. எரர்ஸ் இருந்துச்சுன்னா தனியாக உட்காந்து பேசி ரெக்டிஃபை பண்ணிக்கணும், தவறுகள் இருந்தால். ஆனால் அந்த குழந்தைங்களுக்கு நம்ம தெய்வீக போதனைகள் கொடுத்தே ஆகணும். பிரைஸ் தி லார்ட். 2 பேருடைய கருத்தும் ஒரே மாதிரி இருக்கணும், 2 பேருடைய கருத்தும் ஒத்திருக்கணும். ஏன்னா நம்ம பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருக்கணும். நம்ம பிள்ளைகளை அற்பமாக நினச்சிடாதீங்க. நான் ஆரம்பிக்கும் போதே சொன்னேன், ஒரு வீட்டில் இருந்து தான் ஜனாதிபதி பிறப்புறார், ஒரு வீட்டில் இருந்தால் பிரைம் மினிஸ்டர் பிறப்புறார், ஒரு வீட்டில் இருந்தால் அதிகாரிகள், ஒரு வீட்டில் இருந்தால் அப்போஸ்தலர்கள், ஒரு வீட்டில் இருந்து தான் தீர்க்கதரிசிகள், ஒரு வீட்டில் இருந்து தான் சுவிசேஷகர்கள், போதகர்கள், மேய்ப்பர்கள். உங்கள் வளர்ப்பு தாங்க உங்கள் பிள்ளைகளை ஆணித்தனமாக நீங்கள் வளர்க்கணும். ஆமென் சொல்லுங்க. உங்கள் பிள்ளைங்களை சரியான விதத்தில் கொண்டு போகணும். அல்லேலூயா. உறவுக்காரர்கள் மத்தியில் உங்களுக்கு நல்ல பேர் இருக்கணும். பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, உறவுக்காரர்கள் மத்தியில் என்ன இருக்கணும்? அட்லீஸ்ட் ஒரு ஃபோனாவது பண்ணி விசாரிங்க, பேசுங்க, நல்லா இருக்கிறீங்களான்னு கேளுங்க. பிரைஸ் காட். அந்த உறவுகளை அற்பமாக நினைக்காதீங்க. ஆமென்.
அதே மாதிரி இந்த ராங் ப்ரியாரிட்டிஸ், வீட்டில் தவறான முன்னுதாரணங்கள் இருக்கக்கூடாது. வீட்டுக்குள்ள சரியான டெசிஷன் இருக்கணும். வீட்டுக்குள்ள சரியான காரியங்களை ஜெபம் பண்ணி தீர்மானம் எடுக்கணும். ஏன்னா ஆண்டவர் கிருபையினால நாங்கள் 30 வருஷம் குடும்ப வாழ்க்கையில் நான் யோசிக்கிறத என் மனைவி அப்படியே யோசிப்பாங்க. எங்களுக்குள்ள டிஃப்ரெண்ட் ஆஃப் ஒப்பீனியன்ஸ் வந்ததே கிடையாது. எங்களுக்குள்ள கருத்து வேறுபாடுகள் உருவானதே கிடையாது. சில நேரங்களில் சில சின்ன மைனர் மிஸ்டேக் வந்தாலும் ஒருத்தர் திருத்துறதுல அக்கறை காட்டுவோம். அல்லேலூயா, சத்தம் போட்டு ஒரு அல்லேலூயா. ஒரு குடும்பம்னா இங்கே நம்பிக்கை இருக்கணும், விசுவாசம் இருக்கணும், கர்த்தர் மேலே பற்றுதல் இருக்கணும், ஜெபம் இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. கர்த்தருக்கு கொடுக்கறதுல நம்ம குடும்பம் எல்லாத்துலேயும் உண்மையாக இருக்கணும். அப்படி இருக்க குடும்பத்தை கர்த்தர் கைவிடவே மாட்டார். நம்முடைய குடும்பமே ஒரு குட்டி பரலோகம் மாதிரி மாறிடும். நாங்கள் பிள்ளைங்கள்லாம் உட்காந்து தரையில் தான் சாப்பிடுவோம். இப்போ நான் ஆப்ரேஷனுக்கு அப்புறம் தரையில் உட்கார்றது இல்லை. அது ஒரு சந்தோஷமாக இருக்கும். எல்லாருமே தரையில் உட்காரக்கூடாதுன்னு இல்லை, நல்லா உட்காரலாம், எந்திரிக்கலாம். இருந்தாலும் கொஞ்சம் சிரமப்படுவேன். அதனால கர்த்தர் நல்லவர். அதே மாதிரி இந்த வியாதி நேரங்களில், பலவீன நேரங்களில் ஒருத்தர் தாங்கிறது, இந்த உணர்வுகள் நம்மக்கிட்ட காணப்படணும். ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தர் நல்லவரா? அடுத்த வாரம் மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை சந்தோஷமா எங்களை விட்டுருங்க பிரதர்னு சொல்கிறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சரி, எல்லாரும் எழுமின் இல்லைங்க, எல்லாரும் எழுமின் இல்லைங்க. நல்ல தகப்பனே, ஒரு மாளிகையாக, ஒரு அரண்மனையாக, ஒரு பண்ணையாக ஒரு குடும்பத்தை நீங்க மாற்ற வல்லவர். ஒவ்வொரு வீடும் ஒரு பண்ணை. கர்த்தருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.